நேர்களே, இன்றைக்கு ஈரானுடைய போர்ல அமெரிக்காவுடைய அந்த போரினுடைய கள யதார்த்தம், கனமுனையினுடைய உண்மை தன்மையை பார்க்க போறோம். கிட்டத்தட்ட அமெரிக்கா செயலற்ற நிலையில் என்ன நடக்குதுன்னு தெரியாம அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இங்கே நடக்கிறது. ஆனா அமெரிக்காவினுடைய வல்லாதிக்கத்தை, மிகப்பெரிய கப்பல்களை எல்லாம் துவம்சம் செய்கிற அளவிற்கு ஈரான் வலுப்பெற்றிருக்கிறது. அதே நேரம் ஈரானுடைய 3 எண்ணெய் கப்பல்கள் அமெரிக்காவால் தாக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட ஈரான் படகுகள், அதாவது மஸ்கிட்டோஸ் போட்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவில் அமெரிக்க கப்பல்களை, பெரிய கப்பல்களை சுற்றி வளைத்த நிலையில் அமெரிக்கா இவற்றிலே செயல்பாடுகளை தடுக்க முடியாமல் திக்குமுக்காடியது என்று சொல்லப்படுகின்றது. ஏன்னா பெரிய கப்பல்களாக இருந்தாலும் சின்ன போட் அதை சுற்றி தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்கிற போது திணறித்தான் போகும். இதுல எல்லா வலிமையும் இருக்குங்கிறா என்று சொல்கிறார்கள். சர்வதேச நாடுகள் மத்தியில எண்ணெய் பேரல்கள் விலை மிக கடூரமாக உயர்ந்து வருவதும், சவுதி அரேபியா, அமெரிக்காவுடைய பங்காளிகளான சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், அமரகம், கத்தர், குவைத் போன்ற நாடுகள் மிக 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 கடுமையாக பாதித்திருப்பதையும், இது அமெரிக்காவுக்கு மற்றொரு வரையில் கடும் அழுத்தத்தை கொடுப்பதாகும். இப்பொழுது பிரதான கோரிக்கை என்ன? பிளாக் ஹேட் எடுத்துருங்க. பிளாக் ஹேட் எடுத்துட்டுனா எண்ணெய் ஃபுல்லாக போயிடும், பிரச்சனை இல்லை. நாங்கள் பணத்தை பெறுகிறோம், பணத்தை பெறாமல் இருக்கிறோம், அப்படிதான் ஒரு விஷயம். அமெரிக்கா வேண்டுமென்றே தடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ ஈரான் இந்த படகுகள் அமெரிக்காவுக்கு ஏன் அச்சுறுத்தலாக இருந்தது? ஏன்னா இது பேர் மஸ்கிட்டோஸ் போட்ஸ்ன்னு சொல்றது. இதுல கமிகாஸ் ஏவுகணை, அது மிக மோசமான ஒரு ஏவுகணை, மற்றும் தற்கொலை தாக்குதல்கள், வியூகம் அமைத்து அதிரடி தாக்குதல் நடத்துவதற்கு இந்த படகுகளில் எல்லா அம்சங்களும் இருக்கிறது. அதே சமயம் ஈரான் இந்த படகுகள்ல ஜாமர், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர் மற்றும் மின்னணு தொழில்முறை தாக்குதல் அமெரிக்க மிகப்பெரிய ராட்சச கப்பல்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு விளக்கமாக ஜாமர் என்று சொன்னால், அமெரிக்க கப்பல்களில் உள்ள செய்மதி தொடர்புகள், அமெரிக்க கப்பல்களில் உள்ள ரேடார், ஜிபிஎஸ் இவைகள் அனைத்தையும் செயல்படாமல் தடுக்கும் ஜாமர்கள். செல்போனுடைய நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே போன்று தடுப்பு யுகம் அரைத்து மின் அலைகளின் மூலம் சிக்னல் கிடைக்காமல் செய்யலாம். அமெரிக்க கப்பல்கள் நடுக்கடலில் திண்டாடி போகிற வசதிகளையும் ஈரானுடைய இந்த நூற்றுக்கணக்கான 115 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த சிறிய படகுகளின் வசதிகளும், ஏவுகணை வளர்ச்சிகளும், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர், மின்னணு, ஜாமர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிற இது ஒரு சூயிசைடு போட். சரி, இப்போ இந்த ஹெர்மூஸ் விவகாரத்தில் ஹெர்மூஸோடு நிற்காமல் செங்கடல் இணைப்பு ஏற்படும், நீண்டகால பாதிப்புகள் ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது என்ன செங்கடல்? ரெட்சி ஏற்கனவே உலகின் மிகப்பெரிய வர்த்தக நகரம். சவுதி போன்ற நாடுகளுக்கு இங்கிருந்து தான் அங்கே ஏராளமான உணவுகள் செல்கிறது, வர்த்தக கப்பல்கள். இதை ஹவுதிகளின் மூலம் மறுபடியும் ஒரு தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கு ஸ்தம்பித்து போகும். இந்த அபாயமும் இருக்கிறது. சவுதி அரேபியா மற்றும் ஈரான் ஆகிய 2 நாடுகளின் மத்தியிலே ஒரு இணைப்பை ஏற்படுத்துவதற்கு சீனா செயல்பாடுகள் அமைந்துள்ளதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. இது சவுதி அரேபியா ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். எங்கள் நாட்டுடைய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது அமெரிக்கா, எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய விமான தளத்தை பயன்படுத்தக்கூடாது அமெரிக்கா, அப்படியெல்லாம் சொல்ற நேரத்தில் சீனா அமெரிக்காவை முற்றிலுமாக அந்த உறவுகளை சிக்கலாக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். இந்த சிக்கல் சர்வதேச கூட்டாளிகள் உருவாக்குவதற்கு, புதிய புதிய கூட்டாளிகள் உருவாவதற்கு காரணமாக அமையும் என்றும், அமெரிக்கா இதில் வெற்றி பெற இயலாது என்கின்ற ஒரு சூழலை உருவாகி இருக்கிறது. இது இன்னைக்கு மிக முக்கியமான செய்திங்க. 2வது செய்தியில கத்தர் பிரதமர் அவசரமாக அமெரிக்கா அழைக்கப்பட்டார். ஜனாதிபதி ஜேடி வான்ஸினுடைய துணை ஜனாதிபதி வைஸ் பிரசிடென்டைய ஸ்பெஷல் இன்வைட்டிங் அதை ஏற்றுக்கொண்டு அமெரிக்கா பயணமாகி பேச்சுவார்த்தையிலே முதலாக அவர்கள் ஈடுபட போகிறார்கள். இந்த விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு மாற்றாக அல்லது மற்றொரு வழியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா விரும்புகிறது. எப்படியாவது தப்பிவிடணும் என்று பார்க்கிறது.
பாகிஸ்தானுடைய பேச்சுவார்த்தைகள் ஒன்றும் வெற்றி பெறவில்லை. முதலாம் கட்ட பேச்சுவார்த்தைகளும் அப்படித்தான், இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையும் அப்படித்தான். இப்போ கத்தர் இதில் ஏறுவதில் என்ன லாபம் என்றால், கர்த்தர் பாதிப்புக்குள்ளான நாடு. அது மட்டும் இல்லாமல் கடல் எல்லையை அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிற நாடு. ஆகவே கத்தரை இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்தினால் லாபம் கிடைக்கும் என்று அமெரிக்கா நம்புகிறது. ஆனால் கத்தர் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பு அமெரிக்க படைகள் அங்கிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய படைகள் கத்தர்ல நிலை கொள்ளக்கூடாது. அமெரிக்க படைகள் எங்க இருக்கு? அமெரிக்க படைகள் கத்தர்ல இல்லை, ஹெர்மூஸ்ல இருக்கக்கூடாது. ஹெர்மூஸ்ல இருந்து அவங்க வெளியே போயிட்டா ஈஸியா பேச்சுவார்த்தை முடிக்கிறோம். அமெரிக்கா பிளாக் ஹேட் போட்டிருக்காங்க. அப்ப படைகளை வெளியேற்றி விட்டால் அங்கு ஒரு பிராந்திய டென்ஷன் காலியாயிரும். அப்ப பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் நீங்கள் பணம் கேட்கக்கூடாது என்பது போன்ற பல விஷயங்களில் அவர்கள் ஒத்துழைப்பதற்கு வாய்ப்புண்டு. ஆகவே இதை முதல் நல்லெண்ண அடிப்படையில் நடத்த வேண்டும். ஏன்னால் ஈரானுக்கும் நீண்டகால போரில் வாய்ப்புகள் இருந்தாலும் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிவிட்டால் ஒரு சிறப்பாக விடும் என்றுதான் ஈரான் விரும்புவார்கள். அமெரிக்கா அந்த பிராந்தியத்தில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துவதை செயல்பட்டு வரும் நிலையில் கத்தர் இதனை முற்றிலுமாக மாற்றி அமைத்தால் ஒழிய வேறு வழி இல்லை. ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அலி கமினி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பின்பு மார்ச் 22 வடகொரியா புதிய ஒரு ஆயுத சட்டத்தை தற்போது கொண்டு வந்திருக்கிறார். இது அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் பெரும் அச்சுறுத்தல் என்று சொல்லப்படுகிறது. அதன்படி எப்படி என்றால், நாட்டின் உச்சபட்ச தலைவர் யார் கொல்லப்பட்டாலும் வடகொரியாவில் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து ஏற்பட்டாலும் பகை நாடுகள் மேல உடனடியாக அணுகுண்டுகளை வீசிடணும். இப்ப அமெரிக்கா உடனடியாக காலி பண்ணும், அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போன்று அமெரிக்காவின் நீண்ட நாள் கூட்டாளியான பஹ்ரைன் நாட்டில் இருக்கக்கூடிய ஷியா முஸ்லிம் மத குருமார்கள் 36 பேர்களுக்கு மேல் அவர்கள் கைது செய்யும் படும் நடவடிக்கை எடுத்தும் இளைஞர்களை சிறையில் அடைத்தும் மிக சித்திரவதை செய்வதாகவும் ஈரானுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை பஹ்ரைன் நாட்டுக்கு எதிராக அமையும் என்றும் சொல்லப்படுகிறது. ஈரான் அது தவிர ஈரான் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளிடையே ஒரு கஸ்பியன் கடல் பகுதி வழியாக ரஷ்யா ஆயுதங்களை சப்ளை செய்வதை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இதனை தடுக்கும் வகையில் அமெரிக்கா பல்வேறு திட்டங்களை தீட்டி வருவதாகவும், இது நடந்தால் விளைவுகள் மிகமான ஒரு கடினமான போக்கை ஏற்படுத்தும் என்பதும் சந்தேகம் இல்லை. ஹெர்மூஸ் ஜலசந்தி உலகின் உயிர் நாடி. எப்படி 7 கடலடி கேபிள் வயர்கள் சென்று கொண்டிருக்கிறது. உலகத்தை இணைக்கும் இந்த கேபிள்கள் ஈரான் இதனை கைவைத்தாலோ மத்திய நாடுகள் மட்டுமில்லாமல் உலக அளவிலே பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். இந்த கேபிள் நெட்வொர்க் இருக்கு பாருங்க, இதை கட் செய்யாமல் முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கும் ஈரான் முயற்சி செய்வதாகவும் சொல்லப்படுகிறது. ஈரான் இந்த 7 கேபிள் நெட்வொர்க்ஸையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டால் இவர்களை எதிர்த்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாத கடும் போக்கு காணப்படும். ஈரான் சுயாதீன கட்டுப்பாட்டில் உலகத்தை குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் உருவாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதற்கிடையிலே ஈரானுடைய பந்தர் அப்பாஸ் துறைமுகம் அருகே 3 ஈரான் கப்பல்கள் தாக்கப்பட்டதை நான் ஏற்கனவே சொன்னேன். இது அமெரிக்காவுடைய ஒரு தூண்டுதல் நடவடிக்கை, ஆத்திரமூட்டும் நடவடிக்கை. இது முக்கியம். இப்ப இஸ்ரேல் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தி வருகிறது. எண்ணெய் வயல்களின் மீது தாக்குதல் நடத்தி அழித்து விடுங்கள் என்று இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஆலோசனை. இதற்கிடையிலே இங்கிலாந்து நாட்டு கப்பல் விரைந்திருக்கிறது. பிரான்ஸ் ஆகிய 2 நாடுகள் கப்பல்களும் ஹெர்மூஸினுடைய ஜலசந்தி பகுதியில் அனுப்பிக்கப்பட்டிருக்கிறது மூலம் ஏதோ ஒரு திட்டத்தை அவர்கள் மறைமுகமாக நடத்தியிருக்கிறார்களோ நடத்த போகிறார்களோ என்று எண்ணம் தோன்றுகிறது. அதாவது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஹெர்மூஸில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேரிகா, அதாவது பிளாக்கேடை எடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இப்பொழுது யூகேவுடைய கப்பலும் பிரான்ஸுடைய கப்பலும் இங்கே ஏன் வருகிறது என்ற கேள்வி நமக்கு எழத்தான் செய்கின்றது. CNN நியூஸ் இதற்கிடையிலே ஒரு செய்தி சொல்கிறது, இன்னும் 6 மாதங்கள் வரையிலாக ஈரான் இந்த போரை சமாளிக்கலாம். ஆனால் இந்த 6 மாதம் என்பது மிகப்பெரிய காலம். அமெரிக்கா தாங்காது மட்டுமில்லை, உலகமே தாங்காது. இதற்கிடையிலே வாஷிங்டன் அணு ஆயுத நிலைகளை பின்னர் வைத்துக் கொள்ளலாம் என்று கூறி போரிலிருந்து வெளியே வந்து விட வேண்டும். அமெரிக்கா அணு ஆயுத போர் நிலைகளை பின்னால் பேசிக்கொள்ளலாம். அப்படி மட்டும் சொன்னால் மட்டும்தான் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர டொனால்ட் ட்ரம்புக்கு வழி தோன்றவில்லை. ஆனால் இப்படி சொன்னால் அது தோன்றும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அணு ஆயுத விவகாரத்தை நாம் பின்னால் பேசிக்கொள்ளலாம்.
ஹெர்மூஸ் வளைகுடாவின் விவகாரத்தில் முதலில் அந்த பிளாக் ஹேர் எடுத்துடணும். மற்ற விஷயங்கள் எல்லாம் அப்படி இருந்தால் விவகாரம் ஈஸியாக முடியும் என்று சர்வதேச எக்ஸ்பர்ட்ஸ் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். சீனா இதுவரை அமெரிக்காவை எதிர்த்து 14ஆம் தேதி அமெரிக்க அதிபர் சீனாவுக்கு செல்கிறார். இந்த நிலையில் சீனா ஈரானுக்காக எல்லாவித உதவிகளையும், ஆயுத உதவிகள் சரி, பொருளாதார உதவிகள் சரி, எல்லாவற்றையும் சீனா தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். சீனா இப்படி செய்து கொண்டிருக்கிற போது ரஷ்யா என்ன செய்கிறது? ரஷ்யா முற்றிலுமாக இன்டெலிஜென்ஸ், புலனாய்வு மற்றும் தொழில்நுட்ப சாதனங்கள் மூலம் செவ்வியை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். எனவேதான் ரஷ்யா அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்கா ரஷ்யாவை இந்த விஷயத்தில் முடக்குவதற்காக பார்க்கிறது. தற்போது நிலையில் இஸ்ரேல் முற்றிலுமாக நான் சொன்ன மாதிரி எரிசக்தி திட்டங்களை அழிக்க திட்டம். அமெரிக்கா ஒருவேளை இஸ்ரேலுடைய திட்டத்தில் ஏமாற்றம் அடைந்தால் போர் அத்துமீறும். அமெரிக்காவுக்கு 60 நாட்களுக்கு மேல் போரிடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தற்போது செனட் சபை அல்லது காங்கிரஸிலிருந்து அவர்கள் அந்த பெர்மிஷனை பெற்றுவிடுவார்களா? இஸ்ரேல் அத்துமீறல் அமெரிக்காவை மீண்டும் மீண்டும் போர் வலையில் சிக்கத் தூண்டும். இந்த போரில் அமெரிக்கா தளங்கள் தாக்குதலுக்கு உள்ளான நிலையில்தான் இன்னும் நிலைகளில் கடும் மாற்றம் ஏற்படும். தற்போது அமெரிக்க விமான நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார பின்னடைவை சந்தித்து வருகிறது. இது கோவிட் காலத்திற்கு விட மிக மோசமான ஒரு பொருளாதார சிக்கலில் அமெரிக்கா இருக்கின்றது. இப்போ இன்றைய செய்தியினுடைய சாராம்சம், மஸ்கிட்டோ போட்டுகளின் மூலம் கடும் தாக்குதல். சீனாவும் ரஷ்யாவும் எல்லா வளங்களையும் கொடுக்கிறார்கள். கத்தர் பேச்சுவார்த்தைக்கு தயாராக வேண்டும் என ஜேடி வென்ஸ் அழைப்பு ஏற்பட்டிருக்கிறார். அதற்கு முன் சர்வதேச எக்ஸ்பர்ட்டாளர்கள் அணு ஆயுதத்தினுடைய தளவாடங்கள் என்ட்ரி செய்வது விவகாரத்தை பின்னோக்கி போட்டு பிளாக் ஹேட் எடுத்துவிட்டால் சமாதானம் சாத்தியம் என்கிறார்கள். யூகே மற்றும் பிரான்ஸ் கப்பற்படை ஹெர்மூஸை நோக்கி வருகிற நேரத்தில் அடுத்து இந்த நிலை எப்படி செல்ல போகிறது என்று பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.